யுவர் ஃபேவரட் செலிபிரிட்டி கிரஷ்? செலிபிரிட்டி கிரஷ் வந்துட்டு ஆமா ப்ரோ, லிஸ்ட் பெருசா போகும். பட் ஆனா சின்ன வயசுல ஏனே தெரியல ப்ரோ, காஜல் அகர்வால் மேல ஒரு கண்ணு இருந்தது சின்ன வயசுல இருந்து. I don't really have a celebrity crush, but in my friend group, Katrina Kaif is very popular. உங்களுக்கு எந்த ஹீரோ ப்ரோ பிடிக்கும்? எனக்கு சூர்யா. விஜய் ப்ரோ. எதனால? இல்ல சின்ன பிள்ளைல இருந்து ஃபேமிலியில இருக்க அண்ணனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க மூலியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செலிபிரிட்டி கிரஷ். ஓகே, செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் நான் செலிபிரிட்டின்னு சொல்றது 2 பேரை தான், 3 பேரை சொல்லலாம் சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெகுவேரா, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள், 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்லோ டி எஸ்கோபாரை சொல்லலாம். செலிபிரிட்டி கிரஷ் அது மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சமந்தா இருந்துச்சு, அப்புறம் பிரியங்கா மோகன் வந்தாங்க, இப்போ வந்துட்டு ஜோப்பட ஹீரோயின் மாளவிகா, அவங்கள பிடிக்கும் ப்ரோ. செலிபிரிட்டி கிரஷ்னு எனக்கு யாரும் கிடையாது. நான் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். பட் ஆனா ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் கிரஷ் எனக்கு அப்படின்லாம் யாரும் இல்லை பிரதர். எனக்கு பாத்தீங்கன்னா நயன்தாரா. விஜய். விஜய் படத்துல என்ன மூவி பிடிக்கும்? கில்லி. கில்லியில் என்ன பாட்டு பிடிக்கும்? கில்லியில வந்து அந்த அர்ஜுனர்வில் பிடிக்கும். உங்களுக்கு செலிபிரிட்டி கிரஷ் ஹீரோயின்ல? பிரேமலுல ஹீரோயின். பிரேமலுல நடிச்சாங்க. ஸோ எனக்கு அனுஷ்கா வந்து செலிபிரிட்டி கிரஷ்னா நான் அனுஷ்கா தான் சொல்லுவேன். இப்போ வரையும் எனக்கு வந்து அவங்க தான், அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் யாருமே வரலன்னு நான் சொல்லுவேன். உங்க செலிபிரிட்டி கிரஷ் யார் ப்ரோ? எனக்கு செலிபிரிட்டி கிரஷ்னா வந்து ரோஹித் சர்மா தானே. ரோஹித் சர்மா தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும். எப்பயில இருந்து உங்களுக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும்? ஆக்சுவலா சச்சின், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சச்சினோட ஃபேனு. சச்சின் தான் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சச்சின் போனக்கப்ப ரோஹித் தான். அந்த இடத்த வந்து நிரூபிட்டார். மும்பைக்காக நிறைய மேட்ச் ஆடு, இந்தியாவுக்காக நல்லா ஆடிருக்காரு. அடுத்து ரோஹித் சர்மா நமக்கு எப்பவும் பிடிக்கும். சரி பாப்பா, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? Vijay. உங்களுக்கு விஜய் படத்துல என்ன படம் பிடிக்கும்? Leo. விஜய் படத்துல பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு தான். பாடுங்க. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கிற சிங்கத்தை சீண்டாதப்பா, எவன் நடக்கும் யார் ரூட்டு மாறாதப்பா. இப்ப செலிபிரிட்டி ஹீரோயின் உங்களுக்கு யாரு? ஹீரோயினா சமதா சொல்லலாம் ப்ரோ. சரி, விஜய் படத்துல இருந்து பிடிச்ச படம் என்ன? விஜய் படத்துல பிடிச்சது லியோ. கொஞ்சம் அவங்க சமந்தா சொல்றீங்களா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஹெல்த்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி ஏதாவது? அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. இன்னைக்குதான் மதன் கௌரி அண்ணனோட வீடியோ பார்த்தேன், அதுலதான் வந்துட்டு சொல்லிடுறாங்க அவங்க சம்திங் அவங்களோட செல்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்குதான் தெரியும். இப்போ செலிபிரிட்டி கிரஷ் யாரு ஹீரோயின்ல? செலிபிரிட்டி கிரஷ்னா சமந்தா வச்சுக்கலாம். சமந்தா மூவி நடிச்சதுல ஏதாவது நல்ல மூவி? சமந்தா நடிச்சதுல அஞ்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோர் ஃபேனு. அனுஷ்கான்னு பேரை கேட்டாலே ஏதாவது ஒரு சாங் கேட்டாலே போய் ஓடி போய் உட்காந்துருவேன். விஜய் படம்னா விஜய் படத்துல என்ன படம் பிடிக்கும்? லியோ. லியோ படத்துல பாடுது என்ன பாடு? நான் ரெடி தான் வரவா. பாடுங்க. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவன் தடுத்தோ யார் ரூட்டு மாறாதப்பா. ஏதோ ஒரு படம் 2 படம் நடிக்கிறாங்க, கேட்டா நேஷனல் கிரஷ்ன்றாங்க. ஏதோ கியூட்டியா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறாங்க, ரீல்ஸ் போறாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்கள யாரும் ஃபீல் பண்ண, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயினா வந்து ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தாங்க, அவங்க தான் அருந்ததி படம். அப்புறம் சமந்தா, அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா ஐபிஎல் எப்பப்பெல்லாம் பாக்குறோமோ அப்பெல்லாம் பிரீத்தி சந்தா. ஆமா, சமந்தா ஸ்டோரி அதுல இருந்து இல்ல, ஏற்கனவே அன்பு இருந்தது, அன்பு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு, அவ்வளவுதான். விஜய் படத்துல என்ன பாட்டு பிடிக்கும்? கில்லில என்ன பாட்டு பிடிக்கும்? செலிபிரிட்டி கிரஷ்னா சினிமால பார்த்தோன்னா எனக்கு அனுஷ்கா செட்டி ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் முடிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆகுது. நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அவங்க நல்லா பீக்கில் இருந்தாங்க. அந்த டைமில் 2012-13 அவங்கள ரொம்ப கிரஷ்னா எவ்வளோ பிடிக்கும்னா, எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த படம் எல்லாமே 4K வச்சிருக்கேன். அதாவது 32 அவங்க ஃபர்ஸ்ட் 2 பண்ணதுலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நிசப்தம் வரையுமே 2K 4K மூவிஸ் வச்சிருப்பேன். 3வது வந்து பாத்தீங்கன்னா பாப்லோ டி எஸ்கோபார். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா he had a dream to have a different country. அவங்க கண்ட்ரியை வந்து பார்த்தா அவரோட கண்ட்ரியோட சினாரியாவே சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சவர். அன்னைக்கு அவங்க எக்கானமியை வந்து பார்த்தா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விளைச்சல் இருக்குங்க. அவங்க வந்து இங்க தடை பண்றது வந்து பார்த்தா இன்னொரு இடத்துல ஓகேன்னு வாங்க, இன்னொரு இடத்துல தடை பண்றது அது வேற ஒரு இடத்துல ஓகேவா இருக்கும். ஸோ இது நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் the way how he approached is wrong. அதை நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். ஆனா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கட்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபார் த பேட் திங், குட் திங்க் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல he is also a favorite crush for me. So Pablo D. Escobar also is a crush for me. Thanks. எப்பயுமே தலை தான் ப்ரோ. தலை மட்டும் தான் எப்பவுமே. செலிபிரிட்டி கிரஷ்னா என் டாடி தான் ப்ரோ. அப்பா தான் எனக்கு கிரஷ்.
எப்படி சொல்றதுன்னா எல்லாத்துலயுமே ஒரு மோட்டிவேஷனா இருப்பாரு bro. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அவர் பண்ணிட்டு என்னடா நீ பண்ண மாட்டேன் நான் பண்ணிட்டேனா அப்படின்னு நிற்பாரு. ஸோ எனக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக டைம்ஸ்னா நான் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு இப்போதைக்கு கிரஷ். ஏன்னா அப்படின்னா ஐ வாண்ட் அச்சீவ் இன் மை லைஃப். ஸோ அதனால எனக்கு இப்போதைக்கு அதுதான் என் கிரஷ். செலிபிரிட்டி ஹீரோ கிரஷ் யாரு? ஹீரோ மேல கிருஷ்ணா விஜய் தேவகொண்டா தான் ப்ரோ. இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் நேச்சர் என்னன்னா தே ஆர் டேர் டு எனிதிங். ஸோ அந்த ஒரு லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான முகங்கள் இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முகத்தை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நல்ல முகங்கள் தான் இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா நல்ல முகம் தான். ஆனா மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுறது வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் போர்ட்ரேட் பண்ணாலும் உண்மையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐ எம் ஹேவ் த கிரஷ் ஃபார் தீஸ் 3 பர்சனாலிட்டிஸ். அவர் நடிச்ச மூவி ஃபேவரட் மூவி? டியர் காம்ரேட் பிடிக்கும் ப்ரோ. எப்பல இருந்து இது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்காக? இல்ல இப்போ ஒரு 6 to 7 months தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து செகண்டரி வரையுமே ஃப்ரெண்ட்ஸோட இருந்தும் சுத்தணும், அவ்வளவா எதுவும் தெரியல. தேர்ட் இயர் வந்து அப்படின்னா ஓகே என்னது லைஃப்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்போ பிளேஸ்மெண்ட் நடக்க ஒவ்வொருத்தரா பிளேஸ் ஆக வந்து ஓகே நாம ஏன் ஆகல அப்படின்னு தோணப்போ நாம ஏன் ஒரு கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணோம், நாம ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா இருக்கு. ஸோ அது மேல வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ எல்லாமே. செலிபிரிட்டி கிரஷ் ஹீரோல யாருங்க? எனக்கு நான் வந்து விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். முன்னாடி இருந்தே விஜய் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு சூர்யாவும் பிடிக்கும், சிவகார்த்திகேயனும் பிடிக்கும். இப்ப கவின் வராது, அவரையும் எனக்கு பிடிக்கும். மணிகண்டன் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் ப்ரோ. பேசிட்டே போனா கிரஷ் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில செலிபிரிட்டி கிரஷ் ஹீரோயின்ல யாரு? ஹீரோயின் யாரு ப்ரோ? ப்ரோ இப்பெல்லாம் எனக்கு படமே பார்க்கவே தோண மாட்டேது ப்ரோ. எல்லாம் யூடியூபு இன்ஸ்டா அது இதுன்னு வந்ததுனால எல்லாம் அதுல போயிட்டோம். இப்போ உள்ள ஹீரோயின்ஸ்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஓல்டு தான். ஓல்டுனா என்ன, சமந்தா நல்லா இருப்பாங்க. சமந்தா பிடிக்கும்னு சொல்றீங்களா? என்ன மூவி உங்களுக்கு பிடிக்கும்? சமந்தாவோட மூவில அஞ்சான் பிடிக்கும் ப்ரோ. தளபதி. எதனால தளபதி பிடிக்குது? அவரு நடிப்பு நல்லா இருக்கும். அப்படியா? விஜய். எந்த படம் பிடிக்கும்? டிகில். சரி, பிகில்ல இருந்து பாட்டு தெரியுமா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே எங்குமே வெற்றிப்பதற்கே கருவியே உன்னை எங்குமே. அதான் தெரியும். ஹீரோ யாரு? ஹீரோயின் விஜய் படத்துல எந்த படம் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா படமே பிடிக்கும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த படம் பிடிக்கும்? ஸ்பெஷல்லாம் ஷாஜகான் சொல்லலாம். ஷாஜகான்ல இருந்து எந்த பாட்டு நல்லா இருக்கும்? மெலோடி சாங். இல்ல மெலோடிக்கு எந்த சாங்? மெல்லினமே மெல்லினமே. நயன்தாரா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்றாங்க. நயன்தாரா நம்பர் 1 சொல்றது இப்போ என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நயன்தாரா ஃபர்ஸ்ட் இருந்த வல்லவன் படத்துக்கு அழகு இப்போ இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அனுஷ்காக்கு நீ கேட்கலாம், நீ அனுஷ்கா மட்டும் அப்படி கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் லீன் ஆனாலும் அந்த அழகு அவங்க கொண்டு வரலாம். நயன்தாரா என்னவோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நிறைய சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ்னால இதுவரையும் ஒரு சர்ஜரி கூட பண்ணாத ஒரே ஆள் அனுஷ்கா மட்டும் தான். ஹீரோயின் வந்து நயன்தாரா. செலிபிரிட்டி கிரஷ் ஹீரோல தலை தான் ப்ரோ. I really like the latest movie of Phone Booth. It's a Hindi movie, but all time it's Dhoom 3. அதுலயும் ஷெகுவரா வந்து பாத்தீங்கன்னா எந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அவரை தடை பண்ணணும்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அவரோட போட்டோ போட்ட டிஷர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க யூஎஸ்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாரம் நிறுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோமோ அது மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் வார ஸ்டாப் பண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னெடுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லெவல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் என்ன இம்பாக்ட், சோசியலிசத்தோட இம்பாக்ட் தான் நம்ம தெளிவா சொல்லலாம். ஏன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. நமக்கு எப்பயுமே ஒரு கேபிட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும், எல்லாம் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கிடையாது, அது ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபரிங். உங்களுக்கு கேபிட்டலிசம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அதுக்கு நல்ல முகங்கள் இருந்தாலும் வேற ஒரு முகம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டுக்கு உண்டு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஷெகோரா மாதிரியான நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிருக்காங்க. 2 பேருக்குமே சொல்றேன், சுவாசி கணேசன் எம்ஜிஆர் 2 பேருமே தான் சொல்றேன். அதான் ஒருத்தல மட்டும் இல்லை, இன்னைக்கு உள்ளவங்களும் அதை எவனோ ஒரு என்ன சொல்றேன்னு எனக்கு அது புரிய மாட்டேங்குது. Favorite hero? Hrithik Roshan. Which movie is favorite movie is Inspiration? Zindagi Na Milegi Dobara. Must watch movie. சில ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு மாதிரி, நான் ஒரு கிளாமரா ட்ரெஸ் போட்டு கிளாமரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அவங்கள பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சுடிதாரில் வருவாங்க, சாரியில் வருவாங்க. படத்துல கிளாமர் இருக்கும், ஆனா ரியல் லைஃப்ல வந்து வேற, படம் வேறன்ற மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம்,
ஐயா பத்தி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இஸ் வாட் இஸ் இட், அதாவது தமிழர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் இன்னைக்கு அவர் பேரை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ், இப்ப சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு உணர்ச்சி அது.